விவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 17 மகாநதி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகினி அஜய் வந்து வாசல்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியலையேன்னொன்னே, இப்போ அஜய் வந்து இந்த மாதிரி அண்ணன் இங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ராகினி என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் இந்த மாதிரி வெண்ணிலாவை நீ இப்படிதான் தேடிட்டு இருக்க போல, உனக்கு மூளையை வந்து என்ன லவ் பண்ணும்போது எப்படின்னா பேசி என்னை ஏமாத்தின அதை இதுல இது பண்ண அப்படின்னா அப்ப அஜய் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, நீ தான் என்ன லவ் பண்ணும்போது காவேரியை பழி வாங்கணும்னு உன் மூளை எங்கேயோ கலத்தி வச்சிருக்க போல, அதனாலதான் நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டு தெரிஞ்சிருக்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கும்போதே பசுபதி கால் பண்ணி இந்த மாதிரி நிவினுக்கும் யமுனாக்கும் கல்யாணமாமா, அதை நடத்தி வைக்கிறதே விஜய் தான் நடத்தி வைக்கிறானே. என்னப்பா சொல்றீங்க, நிவினுக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னொடனே, அவன் யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்னம்மா, அவன் கோடீஸ்வர வீட்டுக்கு விட்டுட்டு அப்பளம் போடுறவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், நமக்கு என்ன அப்படின்னோடனே ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, ஏன்னா அப்புறமா நான் வந்து யமுனாவோட நான் வந்து குறைஞ்சவளா போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பசுபதி சரிம்மா உன் விருப்பப்படியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போனை வச்சோடனே இப்ப கரெக்டா விஜய் வந்து வெளியில வர்றாரு. அப்ப விஜய் வந்து அஜய் கிட்ட சொல்றாரு, ஏண்டா நான் காவேரி உன்னை எத்தனை வாட்டி சொன்னேன் இவளை கல்யாணம் பண்ணாதானே, இப்ப பாத்தியா உன்னை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க பேசினது எதுவுமே அவருக்கு தெரியல, அவர் வந்துடுறாருங்க. இப்ப காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து தான் வரேன், அங்க நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ண காய்கறிகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு காயெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா குமரன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் நல்லா ஆக்ட் பண்றேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சினி ஃபீல்டுக்குள்ள நீங்க போகலாம், அப்போ நானும் சொல்லிக்குவேன்ல என் என் சகல வந்து ஒரு ஆக்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு நாங்க நாளைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து விஜய் சொன்னதை யோசிச்சு அப்படி சந்தோஷத்துல இருக்கிறாரு. கங்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து நீங்களா கேட்ட பிறதானே சொன்னாரு, அவர் உங்க வீடியோ பார்த்தாரான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே குமரன் அப்படியே அப்செட் ஆயிடுறாரு. இப்ப கங்கா வந்து யமுனாக்கும் காவேரி அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி விஜய் இங்க வந்திருந்தாருடி, நீங்க என்ன நாளைக்கு வந்துருவீங்களாம்ல, நீங்க என்ன ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, கேரட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாருன்னொடனே இப்ப காவேரி இப்படியா போய் சொதப்பிட்டு வருவாரு, என்ன சொல்லலாம்னு யோசிச்சு இப்பதான் மாடி தோட்டத்துல எல்லாமே வைக்கலாம்லக்கா, அது மாதிரி இங்க வச்சிருக்காங்க எல்லாமேனோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசிட்டு வச்சிடுறாங்க. இப்ப விஜய் இங்க வந்துடுறாரு. வந்தோடனே காவேரி வருவாங்க. இதுதான் டெலிபதின்னு சொல்றது. இந்த மாதிரி லிட்ரேச்சர்லலாம் சொல்லுவாங்கல்ல, தலைவனுக்காக தலைவி காத்திருந்தாங்கன்னு. அப்படிதானே நீ ஓடி வந்தனோடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னொடனே, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சானோடனே, கங்கா அக்கா சொன்னானோடனே, அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்லலான்னு பார்த்தேன்னொடனே, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? போனோம் தான் போனீங்க. கேரட் எல்லாமா வாங்கிட்டு போவீங்க? அவ ஹில் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்னானோடனே, ஐய்யய்யோ! அது ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சேன்னு பார்த்து வாங்கிட்டு போனேன்னொடனே, காவேரி வந்து நான் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஆஃபீஸ் போறேன் தானே போனீங்கன்னொடனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி தாத்தா, பாட்டிய பார்த்துட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு வராட்டி அவங்க வந்து சந்தேகப்படுவாங்கல்ல. அதனால தான் நான் போயிட்டு வந்தேன்னொடனே, நாளைக்கு நம்ம இங்கேருந்து போயிருவோம்ன்னு சொல்லியிருக்கீங்கன்னொடனே, ஆமா ஆஃபீஸ்க்கு போவேன்னா, துட்டு வாங்குறேன்ல, காசு தரேன்ல, ஆஃபீஸ்க்கு போ வேணாமா? இங்கேயே இருக்க முடியுமான்னொடனே, நீங்க தானே நாளை கழிச்சு போலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல, இல்ல நம்ம நாளைக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா போறாரு. அப்ப விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய் நிவினை தான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனா அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானோடனே, அப்போ உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. எங்க கூட்டணியா? நானும் நிவினும் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு பசிக்குதுமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே, இவர் என்ன பண்றாருன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோயில்ல வந்து யமுனா காவேரியை விஜய் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா கல்யாணம்னோடனே, காவேரி இங்க எதுக்கு வந்திருக்கணும்னு கேக்குறாங்க. இன்னைக்கு யமுனாக்கும் இந்த மாதிரி நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.